பாட்டில் வந்து அடித்து ஆதவர்ஜுனா வந்து திமுக எங்கள் மேலே வந்து சோடா பாட்டில் வீசுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறார். உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னாரு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் 2 பேரை. மாடியில் 2 பேர் தண்ணியை போட்டு பாட்டில் தூக்கி வீசி 2 பேர் சண்டை போட்டு யாரான்னு பார்த்தா அவன் தாவக்காரன். ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தியா ஆதவர்ஜுனா? அந்த ட்ரோனை வச்சு எடுத்தியா? இல்லை கேமரா வச்சு நீ எல்லாம் எடுக்குன்னு சொல்லி செட் பண்ணியா? உடனடியாக எப்படி வீடியோ கிடச்சது உனக்கு? இப்போ குற்றச்சாட்டு எடுத்த உடனே திமுக தான் பண்ணிச்சுன்னு சொல்லி நீ குற்றச்சாட்டு சொல்கிற. எலெக்ஷன் கமிஷன், தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாவேக்கா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசின் மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது போடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து தாவேக்கா தொண்டர்களை நான் வந்து எச்சரிக்கை உணர்வோடு எச்சரிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அந்த கூட்டத்துக்கு. பொதுமக்களையும் எச்சரிக்கிறேன். விஜய் கூட்டத்துக்கு போகும்போதும் எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாது. இவங்க செய்யக்கூடியவங்க தான். அதனுடைய வெளிப்பாடாக தான் தன் சொந்த கட்சிக்காரனே வச்சு சோடா பாட்டில் எரிய வச்சுட்டு பழியை தூக்கி திமுக மேலே போட்டுறது. இது 2வது பழி. முதல் பழி கரூரில் 41 பேர் கொன்னதை பழியை தூக்கி திமுக மேலே போட்டாங்க. இப்போ 2வது பழி சோடா பாட்டில் வீசினது திமுக மேலே போட்டிருக்கான். 3வது சம்பவம் குண்டு வெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய சந்தேகம். இது நடக்குமா நடக்காதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் போலீஸும் தேர்தல் கமிஷனும் மிக எச்சரிக்கையாக விஜய் கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுங்க. இல்லை, இவரே உணர்ச்சி பூர்வமாக தானே பேசுகிறார். திருப்பி அடித்தா தாங்க மாட்டேங்க, எங்கள் தொண்டர்கள் ரெடியாக இருக்கிறாங்கன்னு ஆதவர்ஜுனா. அதான் திருப்பி அடித்தா தாங்க மாட்டேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பி அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ திருப்பி யார் அடிப்பாங்க அப்படின்னா மக்களை தான் அடிப்பான். அப்போ விஜய் என்ற ஒரு நடிகர் குடும்ப விழுமியங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்காத ஒரு நடிகர், மனைவியை மதிக்காத நடிகர், பிள்ளைகளை மதிக்காத நடிகர், பெற்றோர்களை மதிக்காத நடிகர், ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு ஒரு தலைவராக பரிணமித்ததினால் வந்த விளைவுகள், கேடுகள் தான் இதெல்லாம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. விஜயுடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்படுது. இப்போ ஆதவர்ஜுனா பிரச்சாரம் பண்ணுறாரு. அங்கே பாட்டிலில் கொண்டு அடிக்கிறாங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் சொல்லி அவங்க ஆதவர்ஜுனா குற்றம் சாட்டுறாரு. ஏங்க அதை வந்து பாட்டிலை வந்து அடித்து ஆதவர்ஜுனா வந்து திமுக எங்கள் மேலே வந்து சோடா பாட்டில் வீசுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறார். உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னாரு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் 2 பேரை. மாடியில் 2 பேர் தண்ணியை போட்டு பாட்டிலை தூக்கி வீசி 2 பேர் சண்டை போட்டு யாரான்னு பார்த்தா அவன் தாவக்காரன். ஓகே, உன் கட்சிக்காரனை வச்சே நீ வீச விட்டுருக்க. உனக்கு அதுக்குள்ளே எப்படி அந்த மாடியில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் கிடச்சிது? ட்ரோனை வச்சு ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தியா ஆதவர்ஜுனா? அந்த ட்ரோனை வச்சு எடுத்தியா? இல்லை கேமரா வச்சு நீ எல்லாம் எடுக்குன்னு சொல்லி செட் பண்ணியா? உடனடியாக எப்படி வீடியோ கிடச்சிது உனக்கு? உடனடியாக வீடியோ கிடச்சிருச்சு. அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே இப்போ குற்றச்சாட்டு எடுத்த உடனே திமுக தான் பண்ணிச்சின்னு சொல்லி நீ குற்றச்சாட்டு சொல்கிற. அப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அமாவாசை ஆதவர்ஜுனா இவன் வந்து ஒரு அரசியலில் ஒரு தீய சக்தி, நாசகார சக்தி. இந்த சக்தி எப்படி பிளான் போடணும்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த சக்தி வந்து திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்கிறது, திமுக அரசை எதுக்கெடுத்தாலும் குற்றச்சாட்டு சொல்கிறது. 41 பேர் உயிருக்கு, கரூரில் 41 பேர் உயிருக்கு காரணமாக இருந்த விஜயும் ஆதவர்ஜுனாவும் ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி திமுக மேலே போட்டாங்க. ஓகே, சிபிஐ வரைக்கும் அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. 41 பேர் உயிர் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி இவங்க நேற்று நடந்தது ஒரு முன்னோட்டமாக பார்க்குறேன். ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்திற்கான ஒரு முன்னோட்டமாக நான் பார்க்குறேன். அந்த சதித்திட்டம் நீங்கள் வந்து கோன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த கோ படத்தில் வந்து ஒரு இளைஞன் வந்து புது கட்சி ஆரம்பிப்பான். அவன் நக்சல் பின்னணியில் இருந்து வந்திருப்பான். அவன் வந்து மக்கள் அது செல்வாக்கை வாங்கணும் அப்படின்றக்காக இவன் கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு குண்டு வச்சு அதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்க. அப்படி ஒரு காட்சி வரும். அந்த பழியை தூக்கி அப்படியே ஆளுங்கட்சி மேலே போட்டுருவான். இந்த வேலையை இவங்க எங்கேயோ பண்ண போகிறாங்கன்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. எலெக்ஷன் கமிஷன், தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க அது மட்டும் இல்லை, இவர்கள் கேர்ஃபுல்லாக இருந்து டீல் பண்ணுறது ஒரு சைடு. ஆனால் இதை தாண்டி இந்த தாவேக்கா கூட்டத்திற்கு போகிறவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பொதுமக்கள்
கொஞ்சம் வந்து உங்கள் உயிர் மேலே பயம் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. இவரே உணர்ச்சி பூர்வமாக தானே பேசுகிறாரு. திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க, எங்கள் தொண்டர்கள் ரெடியாக இருக்கிறாங்கன்னு ஆதவர்ஜுனா. அதான் திருப்பி அடித்தா தாங்க மாட்டேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்பி அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ திருப்பி யார் அடிப்பாங்க அப்படின்னா மக்களை தான் அடிப்பான். அந்த பொதுமக்களை, அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள், இவங்களுடைய தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அட்டன் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில், இல்லை ஆதவர்ஜுனாவும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில், இல்லை திமுக தாவேக்கா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசின் மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது போடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து தாவேக்கா தொண்டர்களை நான் வந்து எச்சரிக்கை உணர்வோடு எச்சரிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அந்த கூட்டத்துக்கு. பொதுமக்களையும் எச்சரிக்கிறேன். விஜய் கூட்டத்துக்கு போகும்போதும் எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாது. இவங்க செய்யக்கூடியவங்க தான். அதனுடைய வெளிப்பாடாக தான் தன் சொந்த கட்சிக்காரனே வச்சு சோடா பாட்டில் எரிய வச்சுட்டு பழியை தூக்கி திமுக மேலே போட்டுறது. இது இரண்டாவது பழி. முதல் பழி கரூரில் 41 பேர் கொன்னதை பழியே தூக்கி திமுக மேலே போட்டாங்க. இப்போ இரண்டாவது பழி சோடா பாட்டில் வீசினது திமுக மேலே போட்டிருக்கான். மூன்றாவது சம்பவம் குண்டு வெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த அரசியலை நம்ம பார்த்துருக்கோம். புல்வாமா தாக்குதலில் 40 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது சத்யபால் மாலிக் என்ற கவர்னர். இதற்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் தான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவரை அலக்கழிச்சாங்க. ஓகே, அவங்க வந்து சரியான பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடலை. நான் சொன்ன எச்சரிக்கையை அவங்க கேட்கலை, அவங்க மீறினாங்க. உன் வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி, அதனால் வந்து நான் ரோடு ட்ராவலை அவாய்ட் பண்ண சொன்னேன். அவாய்ட் பண்ணதை அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவங்க வந்து போனதுனால இந்த தீவிரவாதிகளை உள்ளே விட்டு 40 பேர் இறந்துட்டாங்க. அப்போ அதை பயன்படுத்தி 2019 எலெக்ஷனில் மோடி பிரச்சாரம் பண்ணி 2019 எலெக்ஷனை வந்து அவருக்கு சாதகமாக மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. சதித்திட்டம் தீட்டப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய சந்தேகம். இது நடக்குமா நடக்காதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் போலீஸும் தேர்தல் கமிஷனும் மிக மிக எச்சரிக்கையாக விஜய் கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். விஜய் கூட்டத்துக்கு வரக்கூடிய அனைத்து பகுதிகளையும் குண்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நடக்குதான்றதை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரே வழக்கம், இந்த மாதிரி கூட்டத்தில் பனையூர்லேருந்து பெரம்பூர் வரும்போது ஈஸியாக வந்துட்டார், கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டார். பெரம்பூர்லேருந்து நீங்கள் அடுத்து குளத்தூர் போகும்போதும் எதுக்கு 1000 பேரை கூட்டிகிட்டே போகிறீங்க? கரூரில் எப்படி கூடயே 1000 பேரை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஸ்டாம்பீடு ஏற்பட்டுச்சோ அதே மாதிரியான இதை வந்து இந்த விஜய் குரூப்புனா விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா போன்ற குரூப்பு மொத்தமாக பண்ணிகிட்ருக்கான். அப்போ இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவர்களது ஒரு ஏற்கனவே சென்னை வந்து டிராஃபிக்கான ஏரியா. அப்போ இந்த சென்னை டிராஃபிக்கில் எப்படி போகணும்? அப்போ போலீஸ் என்ன பண்ணணும்? ஒரு கூட்டத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப விஜய் வேனை மட்டும்தான் அலோவ் பண்ணணும். விஜய் வேனை அலோவ் பண்ணணும். அவங்க முன்னால் ஒரு கார், பின்னால் ஒரு காரை அலோவ் பண்ணலாம். மற்ற எல்லா கூட்டத்தையும் பிளாக் பண்ணுங்கள், பிளாக் பண்ணி தடுங்க. இல்லை ஒரு பாயிண்டில் வந்து நிறுத்துங்க. ஒரு பாயிண்டில் வந்து ஒரு பேரிகார்டு போடுங்க. அந்த பேரிகார்டுக்குள்ளே விஜய் கார் மட்டும் போட்டோம், விஜயனுடைய வேன் மட்டும் போட்டோம். மற்ற எல்லா பைக்கில் வர்றவன் அத்தனை பேரையும் லாக் பண்ணி அங்கேருந்து தூக்குங்க. அங்கேருந்து அலோவ் பண்ணாதீங்க. அவன் ஒழுங்காக போவாங்கல்ல. நீங்கள் வந்து ட்ரோன் ஷாட்டு பார்த்தீங்கன்னா, விஜயனுடைய வெஹிக்கிள் மூவ் பண்ணுற ட்ரோன் ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் கார் மூவ் ஆக மாட்டேது. கார் வேகமாக போக மாட்டேது, ஸ்லோவாக போகிறான். அப்போ கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு ஸ்லோவாக போய் ஒரு செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்கி, அந்த செயற்கையான கூட்டத்தை உருவாக்கி டிலே ஆகுதுன்னு சொல்லி வில்லிவாக்கம் கூட்டத்துக்கு அட்டன் பண்ணலை, அண்ணா நகர் கூட்டத்துக்கு போகாமல் பகல்லையே கூட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு பனையூருக்கு ஓடி தூக்கக்கூடியவர்கள் பழியை தூக்கி திமுக அரசின் மேலே போடுறாங்க. இல்லை, ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, முதல் நாளே ரத்து பண்ணுறீங்க, பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி தான் பிரச்சாரம் பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, 5 பிரிவிலும் கீழே வழக்கு போட்டு முடக்க பார்க்குறீங்க. அவரை எப்படி வழக்கு போட்டு முடக்க பார்க்குறாங்க? நீ வந்து 1000 பேரை கூட்டுகிட்டே வந்தேன்னா எப்படி பண்ணுறது? ஒன்று தடுத்தா போலீஸ் என்னை தடுக்குதுன்னு சொல்லி போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க.
அப்போ நீங்கள் வரமுறைக்கும் ஒத்து வர மாட்டீங்க, ஒரு எஸ்ஓபிக்கும் ஒத்து வர மாட்டீங்க. எதுக்கு ஒத்து வர மாட்டீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு போடாமல் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு கொடுத்த எஸ்ஓபி படி நீங்கள் நடக்கணும். அப்போ அந்த எஸ்ஓபி படி நடக்க மாட்டோம். நாங்கள் கூட்டத்தை கூட்டிகிட்டு போவோம், ஒட்டுமொத்த டிராஃபிக்கை கிரியேட் பண்ணுவோம். பழியை டிராஃபிக் போலீஸ் ஒழுங்காக வேலை பார்க்கல, போலீஸே பாதுகாப்பு இல்லைன்னு பழியை தூக்கி போலீஸ் மேலே போடுவோம். போலீஸ் நிறுத்தினா எங்களை நிறுத்துறாங்கன்னு சொல்லுவீங்க. இந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கே எவ்வளோ பாதுகாப்புன்னு ஆதவ் கேட்குறாரு. எப்படி முன்னாள் முதல்வர்? அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆதவர்ஜுனா என்ற ஒரு நபர் ஒரு தரந்தாழ்ந்த ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். விஜயனுடைய பணத்தை வாங்கிட்டு, ஓகே, விஜயனுடைய பணத்தை வாங்கி இது ஒயிட்டாக போய் மாறி இருக்காங்க இந்த பணம். இது எப்படி பிளாக்காக மாறுச்சு அப்படின்றது தெரியாது நம்மளுக்கு. ஓகே, எல்லாருக்கும் எப்படி அது பிளாக்காக மாறி போச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இதை இடி விசாரிக்கணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்கணும். அதை எப்படி இந்த பணம் பரிமாற்றங்கள், இவங்க 2 பேருக்குள்ள பண பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு த்ரெட்டனிங் கால் சென்டரை உருவாக்கி, அவதூறு கால் சென்டரை உருவாக்கி ஒரு அவதூறு கேம்பெயின் ஒன்று நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பேடு கல்ச்சரை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ துணை நடிகைகளை கூப்பிட்டு அங்கே அழுக விடுறது, அங்கே உணர்ச்சி வசமாக பேச விடுறது, அதே துணை நடிகை எல்லா இடத்துக்கும் போகிறது, பல்வேறு வேடங்களில் போய் அந்த வீடியோவில் பேசுகிறது. இது பெண்கள் அப்படியே துடிக்கிற மாதிரி காமிச்சு மற்ற சாதாரண பெண்களையும் அப்படி பேச வைக்கிறது. இது ஒரு பேட் கல்ச்சரை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம கண்கூடாக தெரியுது. எல்லாரும் பார்த்துக்கிட்டு நம்மெல்லாம் சும்மா இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது ஒரு ஆபத்தான ஒரு அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ விஜய் என்ற ஒரு நடிகர், ஒரு குடும்ப விழுமியங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்காத ஒரு நடிகர், மனைவியை மதிக்காத நடிகர், பிள்ளைகளை மதிக்காத நடிகர், பெற்றோர்களை மதிக்காத நடிகர், ஒட்டுமொத்த கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு ஒரு தலைவராக பரிணமித்ததினால் வந்த விளைவுகள், கேடுகள் தான் இதெல்லாம். அப்போ அந்த கேடுகளை மல்டிப்ளை பண்ணி அதை பேடாக சித்தரித்து ஒரு அசம்பாவிதத்தை கிரியேட் பண்ணி மக்களை கொன்று அதன் மூலமாக அனுதாபம் தேடி அதன் மூலமாக பழியை தூக்கி திமுக அரசின் மீது போட்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த ஆதவர்ஜுனா என்ற ஒரு நபர் விஜயுடன் சேர்ந்து திட்டமிட்டு சதிச்செயலை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். எனவே இதை தேர்தல் கமிஷன் கணக்கில் எடுக்கணும். நீதிமன்றங்கள் இதை கணக்கில் எடுத்து இந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணாமல் இந்த பேடு கல்ச்சரை ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்த பார்ட்டியை இதுக்கான ஒரு சரியான வழிமுறையை நீதிமன்றம் கொடுக்கணும். இதை ஒழுங்குபடுத்தணும் நீதிமன்றம் என்பது தான் என்னை போன்ற ஒரு இந்த மக்களது நலம் விரும்பிகள் எங்களது குறைகளை, அதாவது பயத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரம் ஒரு புறம் சர்ச்சையாக இருந்தாலும் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே அந்த சொத்து விவரங்கள் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. குடும்பத்திற்கே கடன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்குல்ல, அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? வேட்புமனு தாக்கலில் சொத்து விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், அவர் தாக்கல் பண்ணிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச நடிகர் 1000 கோடி சம்பாதிச்சிருக்கார், ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி வாங்குகிறார் என்றெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு. உச்சபட்ச நடிகர், கேரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன்னு. ஓகே, உச்சம்னா என்னது? அல்லு அர்ஜுனா 300 கோடி வாங்குறாரு, ரஜினிகாந்த் 275 கோடி வாங்குறாரு. இவர் அதை விட உச்சபட்ச நடிகர்னால் அவங்க 2 பேரையும் தாண்டி வாங்கியிருக்கணும், 300 கோடிக்கு மேலே வாங்கியிருக்கணும். செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு 500 கோடி வாங்குறாரு, 250 கோடி வாங்குறாருன்னு. ஆதவர்ஜுனா 1000 கோடி வாங்குறாருன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல்வேறு டிவிகே கட்சி நிர்வாகிகள் விஜய் வைத்துக்கொண்டே இத்தனை 1000 கோடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடும்போதெல்லாம் விஜய் அமைதியாக இருந்தார். நம்ம அதெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியில் மொத்தமாக 400 கோடி ப்ளஸ் 200 crores, மொத்தமாக ஒரு 500 சொச்சமாக 600 கோடி பக்கத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்குதுன்னு கணக்கு காமிச்சிருக்கார். அப்போ இவருடைய 66 படங்களை ஒட்டுமொத்தமாக நம்ம 40 படங்களை கூட கழிச்சிருங்க, சின்ன சின்ன படங்கள் கூட கழிச்சிருங்க. லாஸ்ட் ஒரு 20 படங்கள் எடுத்துக்கோங்க. கேரியரின் உச்சத்தில் லாஸ்ட் தானே கேரியர் உச்சம் வந்திருக்கோம்.
அந்த 20 படங்களில் எடுத்துக்கிட்டால் கூட மூவிரண்ட் 6 எவ்வளோ ஆச்சு? 300 கோடின்னு வச்சுக்கோங்க. கேரியர் உச்சம்னா 300 கோடிக்கு மேலே. அல்லு அர்ஜுனா அதான் 300 கோடி. அப்போ அல்லு அர்ஜுனாவை தாண்டி வரணும் கேரியர் உச்சம், அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ வந்து மூவிரண்ட் 6ன்னா எவ்வளோ ஆச்சு? 6000 கோடி. 6000 கோடி சொத்து சம்பாரிச்சிட்டு 500 கோடி கணக்கு அமைச்சிருக்காரு அப்படின்னா வந்து எவ்வளவு இதை மறைச்சிருக்காப்புலன்னு பாருங்கள் நீங்கள். அப்போ எவ்வளவு கருப்பு பணம் உள்ளே ஜென்ரேட் ஆகிருக்கு, எவ்வளவு வந்து மக்கள் வரி பணத்தை, மக்களுக்கு கட்ட வேண்டிய வரியை ஏமாற்றி, அரசை ஏமாற்றி இவர் வந்து பொய்யான கணக்கு காமிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். ஒன்று உச்சத்தில் இருக்கேன்னு சொன்னது தப்பு. இது வரைக்கும் எத்தனை படத்தில் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு ஏதாவது கணக்கு இருக்கணும். அவருடைய கணக்குப்படி பார்த்தா நான் கடைசி 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பார்க்கும் போதும் இவ்வளோதான் இருக்குன்றத சொல்கிறாங்க. அப்போ மிச்ச பணமெல்லாம் எங்கே போச்சு? எந்தெந்த வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டதா? இங்கேருந்து வெளிநாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியிருக்கா? ஒய்ஃப் பேரில் ஒரு சொத்து இல்லை, குழந்தைங்க பேரில் சொத்து இல்லை, எல்லாம் இவர் பேரில் இருக்குது. அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாமே இவர் பேரில் இருக்குது. ஆனால் குழந்தைக்கு 2 பசங்களுக்கு, பொண்ணுக்கு 3 லட்சம் 4 லட்சமோ, பையனுக்கு 6 லட்சம் கடன் கொடுத்துருக்காரு, ஒய்ஃபுக்கு 12 கோடி கடன் கொடுத்துருக்காரு, அப்பாவுக்கு ஒரு 3 கோடியோ எவ்வளோ கடன் கொடுத்துருக்காரு, அம்மாவுக்கு 70 லட்சமோ 80 லட்சமோ கடன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து எந்த கணக்கில் வரும் அப்படின்னு தெரியல. ஒய்ஃபுக்கு செலவழித்தது, பிள்ளைங்களுக்கு செலவழித்தது, இது எல்லாமே வந்து கடனாக எழுதி வச்சுருக்காரு. அப்படின்னா ஒரு நடிகருடைய ஃபினான்சியல் இம்ப்ராபிட்டி நல்லா தெரியுது. யாரையுமே நம்பலை அப்படின்னு பார்க்கலாம். எப்படி நம்புறது? இதை அதை தாண்டி ஒய்ஃபுக்கு கடன் கொடுத்துருக்கு, இப்போ அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்காருன்னு யாராவது கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு செலவழித்த பணத்தெல்லாம் கடன் காமிக்கிறத எப்படி அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நாளைக்கே தனி விமானத்தில் தான் திருச்சி போகிறாரு, ஒரு தடவை போயிட்டு வரதுக்கு 20 லட்சம் ஆகுங்கிறாங்க. ஆனால் பையனுக்கு பொண்ணுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கடன் கொடுத்ததை எழுதி வைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தனி விமானத்தில் 20 லட்சம், தனி விமானத்தில் 20 லட்சம் கொடுத்து இங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ இதெல்லாம் எப்படி, இந்த பணம்லாம் எங்கேருந்து, அதுக்கான செலவு கணக்கு என்ன? இது வரைக்கும் வந்து மாநாட்டுக்கு செலவு பண்ணதுக்கு இவர், அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மாநாட்டுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது மாதிரி தெரியல. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு, மதுரை மாநாட்டுக்கு கொடுத்த பணம் இல்லை. அப்புறம் இந்த 37 பேருக்கு 20 லட்சம் கொடுத்தாருல, அந்த பணமும் இதில் கணக்கில் வரல. அப்போ யார் கொடுத்தது அந்த பணத்தை? கட்சியிலேருந்து கொடுத்துருந்தா கட்சியிலேருந்து சொல்லியிருக்கணும். அப்போ அந்த பணம் எப்படி கொடுத்தது, எப்படி கொடுக்கப்பட்டது? இது ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. ஸோ இவருடைய போக்குவரத்து, இவருடைய ஃப்ளைட் சார்ஜு, இது எல்லாமே பார்க்குறப்ப வந்து ஒரு ஃப்ளைட்டே 20 லட்சம், போக வர 20 லட்சம் அப்படின்னு செலவாகும் போதும், பையனுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கடன் கொடுத்தேன், பொண்ணுக்கு கடன் கொடுத்தேன், அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு எழுதி வச்சிருக்கக்கூடிய நடிகருடைய எப்படிப்பட்ட ஒரு ஃபினான்சியல் தகுடுதத்தம், ஃபினான்சியல் தகுடுதத்தத்தை வந்து ஒரு பொருளாளராக இன்றைக்கி கட்சியினுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய அவர் தானே ஆடிட்டர், அவர் அந்த ஆடிட்டர் தானே அந்த டேட்டாலாம் கொடுத்துருப்பாரு. இல்லை வெளிப்படையாக இருக்கிறார்ல. இப்போ பையனுக்கு பொண்ணுக்கு அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கோன்னு வெளியே தெரிஞ்சால் நம்மளை விமர்சிப்பாங்கன்னு தெரிஞ்சுமே அவர் வெளிப்படையாக கொடுத்துருக்குறாருல. வெளிப்படையாக கொடுத்துருக்காரு. அதனால் லோன் அண்ட் அட்வான்ஸில் கொடுத்துருக்காரு. அது என்ன தெரிய ஏதோ இப்படி இப்படி அதாவது இந்த மாதிரி கணக்கெல்லாம் எழுதலாம்ன்றதே இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. பையனுக்கு கடன் கொடுத்துருக்கலாம், பொண்ணுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்ம கொடுத்த செலவழித்த பணத்தை கூட கடனில் எழுதலாம் அப்படின்னு இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. இதில் இன்னொரு பெக்யூலியரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது தெளிவாக தெரியுது. அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றதை பாருங்களேன். அது வந்து நீங்கள் வந்து 2-3 என்டிட்டி இருக்குது அதில். ஒன்று வந்து அரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட், இது வந்து இது கூட கம்மி 2,91,000 கொடுத்துருக்காரு. அப்புறம் அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு கன்சல்டன்ட் ப்ரைவேட் லிமிடெட், இது வந்து கோயம்புத்தூர் மார்ட்டினுடைய மார்ட்டின் ரிலேட்டட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு மட்டும் ஒரு 4,50,000 கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட், இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் வந்து டைரக்டர். அடுத்து வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஆதவர்ஜுனா டைரக்டர். அதில் இருக்க டைரக்டரும் இதில் இருக்க டைரக்டரும் ஒன்று. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் ஆதவர்ஜுனா அவனுடைய பினாமி டைரக்டர்ஸ். அவர் 15 லட்சம்
என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு. வாய்ஸ் ஆஃப் கமாண்ட் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டிங் ப்ரைவேட் லிமிடெடுக்கு மட்டும் 66 கோடியே 47 லட்சம் 66 கோடியே 47 லட்சம் கொடுத்துருக்காரு. அடுத்து அத்லட்டிக் கேம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிசர்ச் ப்ரைவேட் லிமிடெட், இதுவும் ஆதவர்ஜுனா கம்பெனி தான். அந்த கம்பெனிக்கு 1 லட்சம். அதுக்கு அடுத்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் டெமோக்ரஸி எல்எல்பி, இதுக்கு 1 லட்சம். அத்லட்டிக் கேம் ஸ்ட்ராட்டஜி அண்டு ரிசர்ச் ப்ரைவேட் லிமிடெடுக்கு 1 லட்சம் இல்லை, 38 கோடி. அத்லட்டிக் கேம் ஸ்ட்ராட்டஜி அண்டு ரிசர்ச் ப்ரைவேட் லிமிடெடுக்கு 38 கோடி அட்வான்ஸ் லோனாக கொடுத்துருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ஸுக்கு 66 கோடியும், இதுக்கு ஒரு 38 கோடியும், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் டெமோக்ரஸி எல்எல்பிக்கு ஒரு லட்சமும், வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கார், அதுக்கு 73 லட்சம். அதுக்கடுத்து இன்னொரு கேரக்டர் மிஸ்ஸஸ் சீதாலட்சுமி. சீதாலட்சுமி இஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த டைரக்டர். அவங்களுக்கு 46 கோடி கொடுத்துருக்காரு. 46 கோடி இதுதான் அதிகமான மூமெண்ட்டு. அதுக்கடுத்து அத்லட்டிக் அரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெடுக்கு ஒரு 25 லட்சம். அடுத்து அப்புறம் அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெடுக்கு அதுக்கு ஒரு 50 கோடி. அடுத்து பெஸ்ட் ரியல் எஸ்டேட்டு, அது 2 கோடியே 96 லட்சம் தான். அடுத்து டெய்ஸி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு அதிகமானது 10 கோடியே 42 லட்சம். மற்றதெல்லாம் 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் 1 கோடி கீழே தான். அதை கூட நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ என்னது அப்படின்னா, ஆதவர்ஜுனா ரிலேட்டட் கம்பெனி அரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் 1, அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சல்டன்ட் 2, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் 3, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டிங் 4, அத்லட்டிக் கேம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிசர்ச் 5, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் டெமோக்ரஸி எல்எல்பி 6, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஃபவுண்டேஷன் 7, மிஸ்ஸஸ் சீதாலட்சுமி 8. அடுத்து திரும்பி அரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட், அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் லிமிடெட் 9, 10 கம்பெனி. 10 கம்பெனிக்கு 50 கோடி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 46 கோடி, அப்புறம் 38 கோடி, 66 கோடி. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்க அப்படின்னா 200 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காரு. 200 கோடிக்கு மேலே போயிருக்கு. புரிஞ்சுட்டிங்களா? இவர் 200 கோடிக்கு மேலே போட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஓகே, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸு, வாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டிங் இந்த 66 கோடி போட்டு என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே, ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸில் உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் இவருக்கு எதிராக செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் இவருடைய பாலிடிக்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தரக்குறைவாக அவங்க குடும்பத்தை தரக்குறைவாக பேசுகிறது, த்ரெட்டனிங் கால் பண்ணுறது, அவங்க குடும்பத்தை சோசியல் மீடியாவில் அவமானப்படுத்துறது, சோசியல் மீடியாவில் படங்களை போடுறது, ஆளுங்களுக்கு பணம் கொடுத்து வீடியோவில் பேச வைக்கிறது, இந்த வேலை எல்லாமே இந்த கம்பெனி பண்ணுது. அப்போ 66 கோடி கொடுத்து இந்த வேலையை ஒரு கம்பெனி பண்ணுது அப்படின்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? ஒன்று விஜய் தானே. 200 கோடி கொடுத்துருக்காரு. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, ஆதவர்ஜுனாவும் விஜய் சேர்ந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு கால் சென்டரை நடத்தி, ஐடி விங்கை நடத்தி, அதன் மூலமாக ஒரு அவதூறு பிரச்சாரத்தை சீமான் மேலே, சாட்டை திருமணம் மேலே, ராஜேஸ்வரி பிரியா மேலே, ஜூலி மேலே, இப்படி ஒவ்வொருத்தங்க ஏன் மேலே இன்னமும் கால் வந்துட்டுருக்கு. அப்போ இத்தனையும் ஒரு 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 சிஸ்டத்தை உருவாக்கி இத்தனையும் பண்ணி ஒரு அடுத்தவங்க மேலே அவதூறு பரப்புறது, சோசியல் மீடியாவில் அவ்வளவு அசிங்கமான கண்டென்ட்டு தரக்குறைவான கண்டென்ட்டு, தரக்குறைவாக பேசுகிறது, மிரட்டல் பேசுகிறது, குடும்பத்தை தாறுமாறாக பேசுகிறது, அவதூறாக பேசுகிறது, இத்தனையும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுக்கி கூட்டமாக இந்த கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு விஜய். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ இந்த பணத்தை வச்சு எதை பண்ணுறாங்க? இந்த வேலையை பண்ணுறாங்க.